ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேவிஎஸ் லைஃப் ஸ்டைல். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி வீடியோவில் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ப்ளஸ் ஒரு பிரெட் ஸ்நாக் ரெசிபி ப்ளஸ் ஒரு ஃபேஸ் பேக். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு துண்டு இஞ்சியை க்ளீன் பண்ணி நல்லா நசுக்கிட்டு 1.5 கிளாஸ் தண்ணியில் இந்த இஞ்சி எல்லாத்தையும் இடிச்சது லைட்டாக இடிச்சிக்கணும். ஏன்னா சாறு எல்லாம் அப்புறம் அதிலே போயிடும். லைட்டாக இடித்து அதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும். நான் 1.5 இயர்ஸாக மார்னிங்கில் இந்த ட்ரிங்க் தான் எடுத்துக்கிறேன். ஸோ வெயிட் ரிடியூஸ்க்கு இந்த ட்ரிங்க் ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்களும் இந்த ட்ரிங்க்கை குடிச்சிட்டு பாருங்கள். ஸோ நல்லா பாயில் அடித்து வடிகட்டிடுறேன். இது கூட நான் 4 to 5 ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் புழிஞ்சிப்பேன். இது கூட ஹனி, ஆப்பிள் சைடர் வினிகர் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். இப்படியே குடிப்பேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரிங்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் யார் யாருக்கு வெயிட் லாஸ் இருக்கீங்களோ அவங்க இந்த ட்ரிங்க்கை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. உங்களுக்கு தேவையானது ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சம் கேப்சிகம், மயனீஸ், டொமேட்டோ சாஸ், ஒரிகானோ, இது கடலை மாவு, பிரெட் ஸ்லைஸ். முதல்ல மயனீஸ் ஒரு 4 to 5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம பேஸ் செய்கிறதுக்கு மயனீஸ் எடுத்துக்கணும். ஸோ அது கூடவே டொமேட்டோ கெச்சப் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஜெய்கிரிஷ் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவார். ஸோ அதனால் நான் கூடவே கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா சில்லி சாஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக சில்லி சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ மயனீஸ், டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரெட்டில் மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தியில் கூட இதே மாதிரி மயனீஸ் தடவிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் இது பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரெட் மேலே இந்த பேஸை ஆட் பண்ணலாம். ஸ்லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலேயே ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் குடமிளகா, கொஞ்சம் பச்சை மிளகா வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற சாண்ட்விச் ரெசிபி அதே சேம் டேஸ்ட் கிடைக்கும். லைட்டாக சில்லி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் அதுக்கு மேலே சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ்லேயும் அந்த மயனீஸ் பேஸை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டு அடுத்ததாக கடலை மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு ஸோ அதை நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். 2 சைட்லேயும் டிப் பண்ணி எடுத்துட்ட பிறகு அடுத்ததாக ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கறதுக்காக லேஸ் நான் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த லேஸ் சிப்ஸ் அது மேலே டிப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஸோ க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சாஃப்டாக உள்ள சீஸ் ஜூஸியாக இருக்கும். ஸோ ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு 3 மினிட்ஸ் விடுங்க. அந்த கடலை மாவு அதில் வேகணும். ஸோ அதுக்காக ஒரு 3 மினிட்ஸ் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க.
அதுக்குள்ளே ஆனியன் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். சிப்ஸும் இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும். திருப்பி போடுறது தான் டஃப்பாக இருக்குது. இந்த ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணால் செம ஃபில்லிங்காக இருக்கும், எம்மியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ். இங்கே பாருங்கள், செம எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ஜெய்கிறிஸ் சாப்பிட்டு பார்க்குறாரு. எப்படி இருக்கு? க்ரன்ச்சியாகவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ஒரு பைட்லேயே தம்ஸ் அப் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்நாக் இது. அடுத்ததாக ஒரு ஃபேஸ் பேக். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஒரு காஃபி ஃபேஸ் பேக், குட் வைப்ஸ்லேருந்து. ஃபேஸ் பேக் நோ பேரபின், க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ பிரைட்டனிங் ஃபேஸ் பேக், ஸ்கின் பிரைட்டன் ஆக்கும். Coffee face pack filled with antioxidants and brightening properties, and coffee is well known for skin brightening also. அதனால் இந்த பேக் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் ஸ்கின் பிரைட்னிங்க்கு. நம்மளோட டெட் செல்ஸ், ஆக்னி அண்ட் டாக்ஸின் ஃப்ரம் த ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த பேக் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக காஃபி பீன் எக்ஸ்ட்ராக்ட், கொக்கோலின், ஆல்மண்ட் ஆயில், சோடியம் குளுக்கோனேட், சோடியம் கார்பனேட், ஐசோப்ரோபைல் மைசினேட். ஸோ எல்லா நியூட்ரியன்ஸும் நம்ம ஸ்கின்னுக்கு பிரைட்டனிங்கும் கூடவே மாய்ஸ்சரைசர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஸோ ஈவனாக ஃபேஸ் கண்ணுக்கிட்ட மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஏரியும் கவர் பண்ணுற மாதிரி பேக் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இன் அ வீக் இந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ணலாம். எல்லோரும் கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவங்கவுங்க ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 10 to 15 minutes ஆகும். ஸோ அது வரைக்கும் ரிலாக்ஸ். 10 to 15 minutes ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அங்கங்கே லைட் க்ளோ கொடுக்குது பாருங்கள், பிரைட்டனிங். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.